ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா जय जय शंकरा हरे हरे शंकरा जय जय शंकरा गुरुभ्यो नमः नमस्ते गुरुनाथं कांचीपीठं सर्वजितं दिव्यगणवेशं कांचीं जगन्नामसत्य पारगणसिद्धं ज्ञानं शांतिपूर्णं श्री சந்திரசேகர குரும் பிரணாமதானம் கலிக தெய்வம் காட்சிமானி ஜோதிஷனை படுத்தே மன மகாபிரிய பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அழுகளை ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு நீங்கள் அனுப்பது ஒரு தலைப்பு இவன் 2002 சன்னியாசி ஆவான் 2003 சித்தி ஆவான். இதை யார் சொல்ல முடியும் அப்படின்னா 1986 நம்ம பரமேஸ்வரனான மகாபிரிவா மட்டுமே தான் சொல்ல முடியும். வேறு யாரால் இதை பற்றி சொல்ல முடியும்? மகாபிரிவாளுக்கு ரொம்ப காலம் இருந்து கைங்கரியம் பண்ணியிருந்தவர் ஸ்ரீகண்டன் மாமா. இவரோட தம்பி பிற்காலத்தில் இந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார். இவருடைய பூர்வீகம் ஆங்கரை அப்படிங்கிற கிராமம். 1986 ஆடிட்டர் வெங்கட சுப்பிரமணியம் அந்த ஊரை சேர்ந்தவர் மகாபிரிவா தரிசனத்துக்கு போயிருக்கார். ஆங்கரையில் இருக்க பெருமாள் கோவிலேருந்து 4வது வீடு இவாளோட வீடு, அந்த ஆடிட்டரோட வீடு. இவர் மகாபிரிவாருடைய அத்தியந்த பக்தர். ஊர்லேருந்து சமஷ்டி பிக்ஷாவந்தனம்னு ஒரு ட்ரஸ்டே வச்சு எல்லாரையும் இவரே அழைச்சி பிக்ஷாவந்தனம் பண்ண வச்சிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய கைங்கரியம் பண்ணுறவர் அவர். அந்த மகாபிரிவா அழைச்சிட்டு போய் பிக்ஷாவந்தனம் பண்ணிட்டு வருவார். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வருவார். அங்கே அவருடைய ஊரில் ஒரு வாய்க்கால் இடுப்பு அளவுக்கு தான் தண்ணி ஓடுமா, அவ்வளோதான், அதுக்கு மேலே இருக்காது. அதில் அதுக்கு பேர் காயத்ரி நதின்னு பேர். ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி ஓடுற நதி தான் அவள் ஊரில் ஆங்கரையில். அது சந்தியாவந்தன ஒரு படித்துறைன்னு ஒன்று இருக்கான். அந்த இடத்துல உட்காந்துட்டு அதில் ஸ்நானம் பண்ணுறவா சந்தியாவந்தனம் பண்ணுறதெல்லாம் உண்டு அப்படின்றது சொல்கிறார். பெரியவா 1909 அவர் சொல்லியிருக்கார் இவர்கிட்ட, வெங்கட சுப்பிரமணியம் கிட்ட, 1909 நான் ஆங்கரைக்கு வந்திருக்கேன், உன்னோட பெரியப்பா காலில் அடி பட்டுடுத்து அப்படின்னு கட்டுலாம் போட்டுட்டு என்கிட்ட வந்தார். வந்த உடனே நான் என்ன பண்ணுவேன், அந்த கட்டோடையே ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பூர்ண கும்பத்தை பிடிக்க முடியாமல் இவரை இன்னொருத்தர் பிடிச்சுட்டு அவர் பூர்ண கும்பத்தை வச்சுட்டு என்னை அழைச்சார். அப்படியெல்லாம் நடந்திருக்கு. பெரியவா எப்படி தன்னுடைய மிரக்கல் இவர்கிட்ட சொல்லியிருக்கார். நான் என்ன பண்ண முடியும், விபூதி எடுத்து அவர்கிட்ட கொடுத்தேன், அவ்வளோதான். அப்புறம் ஒரு கால் சரியாக எடுத்துன்னு சொன்னார். அது பழைய கதை. அந்த இதில் ஊரில் லோக்கல் ஆட்கள்லாம் எல்லா இடத்தையும் எடுத்துட்டா போல இருக்கா அவளே. இப்போ ஏதாவது அங்கே இருக்கா இடம் அப்படின்னு கேட்குறார். இல்லை, அங்கே சுப்பையா ஐயரோட அதிஷ்டானம் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு அதிஷ்டானம் இருக்குது. ரெண்டு அதிஷ்டானம் இருக்குது அங்கே. அதை தவிர ஒரு இடம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னாராம் அவர். ஒரு இடம் ஒன்று கொஞ்சம் இருக்குது, மீதி இடத்தையும் எல்லாருமே எடுத்துட்டா. சபாபதி ஐயரோட அதிஷ்டானம் இருக்குது, இந்த இவரோட சுப்பையா ஐயர் அதிஷ்டானம் தான் 2 இருக்குது. மீதி இடங்கள்லாம் எடுத்து அவளே இடம் போட்டுட்டா, குடிசை அதெல்லாம் போட்டுன்ட்டு. ஒரே ஒரு இடம் சின்னதாக இருக்குது அப்படின்னாராம். அப்போ பெரியவா சொல்லியிருக்கா, அந்த இடத்த நீ பிடிச்சி வச்சுக்கோ, அதில் ஒரு வேலியை முள்வேலியை போட்டு அதில் நீ ஒரு வால் மாதிரி அது ஒரு இது மாதிரி பண்ணி வச்சுக்கோ. அதில் வில்வத்தை நட்டு வை, துளசி செடி அதில் விட்டு அதை கொஞ்சம் பராமரித்து அது பின்னாடி உபயோகப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா அனுகிரகம் பண்ணியிருக்கார். இது எப்போனா 1986. இது 2002 மகாபிரியா 1994 மகாபிரியா சித்தியாயாச்சு ஜனவரியிலேயே. இப்போ 2002 ஸ்ரீகண்டன் சன்னியாசம்லாம் வாங்கிட்டு 2002 ஸ்ரீகண்டன் ஸ்ரீ சதாசிவானந்த தீர்த்த சுவாமிகள்னு சன்னியாசிரம அவருக்கு நாமகரணம் 2002 வாங்கிட்டார். அப்புறம் 2003 இவருக்கு திருவானைக்காவலில் மே மாதம் தங்கி அங்கே இருந்தார். அவருக்கு 45 நாளுக்கு மேலே உடம்பு சரியில்லாமல் அங்கேயே தங்கியிருந்தார்.
மகாதேவன் ஒரு டாக்டர், ஹார்ட்டில் இவருக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகண்டன் மாமாவுக்கு, இப்போ சன்னியாசியாக இருக்காரே அவருக்கு, மடத்திலேயே இருக்கட்டும், நான் யாராவது அங்கே மெடிக்கல் அசிஸ்டண்ட் அனுப்பிச்சு மாத்திரையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன். அவர் ஏன்னா இவருடைய சன்னியாசியாக இருக்கார், இங்கேயே இருக்கட்டும், இங்கே தான் சுத்தமாக இருக்கும், அதுக்கிட்ட நானே வந்து அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதே நேரத்தில் ஒரு பேப்பரில் எழுதி காமிச்சாராம், மருந்து கொடுத்துட்டே இருக்கட்டும், அப்படியே போயிட்டே இருக்கட்டும், ஆனால் இவர் வந்து ரொம்ப நாள் இருப்பாரான்றது தெரியல, ஆனாலும் இப்படியே இது போயின்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய குடும்பத்தாருக்கு கூட யார் யாருக்கு தெரியுமோ அவளுக்கெல்லாம் அதை எழுதி காமிச்சாராம். ஏன்னா அவருக்கு அவ்வளவு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு ஸ்ரீகண்டனுக்கு, அவர் புரியலை இவாளெல்லாம் என்ன பேசிக்கிறேன் என்னன்னு. ஒரு பேப்பரில் எழுதி வாழ்க்கெல்லாம் படித்து காமிச்சிட்டாராம். ஏன்னா இவர் உடம்பு மோசமாக இருக்கிறதுனால இப்படி இருக்கட்டும் அப்படிங்கிறத அவளுக்கு சொல்லிவிட்டு, இவர்கிட்ட நான் போயிட்டு வரேன் அது மட்டும் சொல்லிவிட்டு வேறு கிளம்பி போயிட்டுருக்காரு, அவ்வளோதான். இப்படி வந்து 2002 நடந்தது. அப்புறம் 2003 இவர் வந்து சித்தி ஆகிட்டார். சித்தி ஆன போது இவருக்கு அப்போ வந்து நம்ம புது பிரிவாக தான் இருந்திருக்கா. இவெல்லாம் எங்கே வந்து அவரை நம்ம வந்து அதிஷ்டானம் பண்ணலாம் அவருக்கு அப்படின்னு இது பண்ணிவிட்டு ஏதோ ஒரு இடத்த இது பார்த்துட்டு அந்த இடத்துல பண்ணலாமா அப்படின்னு வேறு ஏதோ கேட்டிருக்கா. கேட்டபோது வந்து புது பிரிவை அங்கேயே பண்ணுங்களேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்கார். ஆனால் அங்கே போனால் அங்கே பிரச்சனை இருக்குது, இதை மாதிரி தேடி கீடி போயிட்டே இருந்துருக்கா. அப்புறம் கடைசியில் திடீர்னு தானே பிரிவா பரமேஸ்வரன் கிட்ட பேசுனது அவருக்கு ஞாபகம் வரும். அந்த ஆடிட்டருக்கே மறந்து போயிடுது பிரிவா கிட்ட பேசுனது. அப்போ திடீர்னு ஞாபகம் வந்துடுது. எல்லா இடத்துலையும் போனால் எங்கேயுமே இவருடைய வண்டியில் ஏற்றிட்டு ஸ்ரீகண்டன் மாமா வந்து சித்தியான பிறகு எடுத்துகிட்டு எங்கே போய் அதிஷ்டானம் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது பிரிவா தான் சொன்னது. திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு அவருக்கு. அந்த ஆடிட்டர் வெங்கட சுப்பிரமணிய மாமா அவர் இருந்தும் அவருக்கு ஞாபகத்தில் வரல. பிரிவா புத்தி கொடுத்தா தானே ஞாபகம் வரும். அப்புறம் அங்கே போய் அந்த எந்த இடத்த வந்து பிளாக் பண்ணி வச்சாலும் அந்த இடத்துல அவருக்கு அதிஷ்டானம் கட்டியாச்சு. அதனால் பிரிவா அப்பவே சொல்லிட்டா அப்படிங்கிறது. பிரிவா வந்து பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரன்.